ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 9ஆம் அத்தியாயம். சுவாமி ஜெய சுவாமி ஜெய சுவாமி ஜெய சுவாமி சுவாமி. உலக துயரங்களை போக்குவீராக சுவாமி. என் நாவில் இறைவனின் நாம ஜபம் தொடரட்டும் சுவாமி. உலக துயரங்களை போக்குவீராக. உமது அடியேன் உயர்ந்து நிற்பாராக. நான் இறைவனின் பஜனைகளை செய்தாலும் நான் எப்போதும் துயரங்களால் சூழப்பட்டிருக்கிறேன். இறைவனை என் மனதிற்கு கொண்டு வர இறைவனை வணங்குகிறேன். கலியுகத்தில் பல துயரங்கள் இருக்கும் போது இறைவனிடம் பக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு. உமது புனித பார்வை வந்து என்னுள் குடிகொள்ளட்டும். வராத உலகத்தின் சிந்தனையை எனக்கு கொடு பகவானே. தலைவரே, ஆண்டவரே, சபரீஷா, உண்மையான ஞானமே, எல்லா கற்களையும் அளிப்பவரே, உமது சொந்த மகிமையை யார் புகழ்ந்து பேச முடியும்? தர்மத்தின் கற்களில் சிக்கிக் கொள்ளும் போது தர்ம ஆசிரியரின் பாதை என்ன? பகவானே வாருங்கள். கடவுளே, என் தாயின் மனதை அடையட்டும். உண்மையான ஞானமே, உமது புனித பார்வை. சபரிமலை மற்றும் தெய்வீக கோவில். 8வது தரிசனம் ஒரு நிம்மதி உணர்வால் நிறைந்தது. தஷ்டகரி சொன்ன வேதாந்த சாரத்தை கேட்ட பிறகு தன்னை குறித்து மகிழ்ச்சியடைந்த மன்னர் இறைவனின் பாதங்களை முத்தமிட்ட போது புஷ்ட மோதன தேவர் அரசரை தழுவினார். பியூஷனின் அதிபதியான மன்னர் பியூஷத்தை அருந்தும் விதத்தில் 3 முறை அவரை சூழ்ந்தார். இரக்கமும் கருணையும் கொண்ட மனிதரான பூபதி திலகரும் பரமாகி ஆனார். பக்தரே, ஆண்டவரே, ஜெகநாதரின் தலைவரே, நீங்கள் விடுதலை பெற்றிருந்தால் நான் என் முழு மனதுடன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் பகவானே. ஏனென்றால் உங்கள் அருள் என்னில் உயர்ந்ததாகிவிட்டது. இன்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவேறிவிட்டேன். கடவுளே, என் துக்கங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. பிரபஞ்சத்தின் தலைவரே, பவன் மாமா மந்திர் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லத்தில் என் வாழ்நாளில் கூட எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தங்குமிடத்தை வழங்குமாறு நான் உங்களிடம் பிரார்த்திக்கிறேன். பக்தர் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு போதையில் நடனமாடுகிறார். பக்தர் விழிகளை அகல திறந்து மிகச் சிறந்தவரே, பவன் முக்தி அடைந்ததும் பக்தியை விட பெரியது எதுவும் இல்லை என்று நினை. அனைத்தையும் சாட்சியாக கொண்டவர், அனைத்தையும் அறிந்தவர், சரணடைபவர் என்று கூறுகிறார். நான் எல்லா உலகங்களையும் ஆள்வேன். அதன் பின்னர் எல்லா உலகங்களுக்கும் நான் தலைவனாக இருப்பேன். எல்லா உயிரினங்களிலும் நான் வசிப்பேன். எல்லா உணர்வுகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருப்பேன். எல்லா தப்பங்களையும் நான் பாதுகாப்பேன். எல்லா கடவுள்களுக்கும் இறைவனாக என்னை வணங்குவேன். என் பிள்ளைகளே, அதே நேரத்தில் நான் முக்தியின் பாதங்களில் நுழைந்து இறைவனை மகிழ்விப்பேன். பூபதி குலோதா, தோல் இனத்திற்கு வந்து தோல் அடிமைகளாக மறுபிறவி எடுக்கும் மன்னர்களே, இன்று தோல் ஆசைகள் என்னவென்று கூறுங்கள். தாயே, தந்தையே, உலகில் யாரும் வேதங்களாலும் மந்திரங்களாலும் என்னை அடைய முடியாது. நீங்கள் நேரடியாக பேசினாலும் உயர்ந்த பக்திக்கு என்னை அடிபணிய செய்ய உங்களால் முடியும். நான் பக்தர்களுக்கு ஒரு பணியாள். நான் வலிமையானவன். பக்தி மனதோடு என்னிடம் வருபவர்களுக்கு நான் எப்போதும் என் விடிகளை கொடுக்கிறேன். பக்தரே, என் பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். துணிச்சலான அரசரே, தூய மனதுடன் நான் எப்போதும் என் மரண யோனிகளை பக்தியிலிருந்து விடுவித்து உங்களிடம் வரும்போது என் மனதின் அனைத்து விருப்பங்களையும் பக்தர்களுக்கு கொடுப்பேன். சில நேரங்களில் காலம் செல்ல செல்ல சிலவற்றை பக்தர்களுக்கு கொண்டு வருவேன். காலத்தின் மாயை கடந்து போகும் பக்தர்களுக்கு மாமாலயம் என்ற பெயரை அணிவேன். மத பக்தி உலகம் துக்கத்தால் நிறைந்திருந்தால் நம்பிக்கையற்றவர் பக்தர்களின் அவதூறுகளை என்னால் தாங்க முடியாது என்று கூறுவார். நான் அதை தீவிரமாக ஓதுவேன். பக்தரின் சேவகனே, தெய்வங்களின் ஆண்டவரே, நானும் ஒரு பக்தராக ஆட்சி செய்வேன். துக்கத்தின் திரைகளை நீக்க மந்திரங்களை நான் செய்வேன். மாயைப்படாமல் தாயின் எண்ணங்களை நான் தீவிரமாக கருதுவேன். பக்தியின் அனைத்து விதிகளையும் தீவிரமாக கடைபிடிப்பதன் மூலம் நான் பெரிய சாதனைகளை அடைவேன். எனவே மகான் பக்தியை கடைபிடிப்பதால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறுவேன். எல்லா கருணைக்கும் உரிய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். 8 எதிரிகளின் இறைவனால் கூறப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பக்தர்கள் பாண்டியர்கள் முழுமையான மகிழ்ச்சியுடன் பிரபஞ்சத்தின் இறைவனின் பாதங்களில் பணிந்து அவரை பக்தியுடன் வணங்கினர். பகவானே, உலகங்களின் இறைவனை, நான் பக்தியுடன் உம்மை வணங்குகிறேன். பகவானே, சங்கிலிகளை அகற்ற என் கரங்களை உயர்த்துகிறேன். என் மனம் தம்மில் உள்ளது. பரமேசா, உமது மிகுந்த கருணையால் வேறு எதையும் நான் கேட்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது.
இருந்தது. ஆனால் இப்போது நான் உமது பாதங்களில் வணங்குகிறேன். கடவுளே பகவானே, என் மனம் தம்மில் நிலைக்கும் போது பாவன ராஜ்யம் உன்னில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சங்கர சுனனே, ஹரிநாராயண சுனனே, சங்கர நாராயணனாக நான் தம்மை வணங்குகிறேன். கடவுளே பகவானே, என்னை தொடவும். ஜெகதீசா, என்னை தொடவும். வைகதி, என் மீது கருணை காட்டுங்கள். இறைவா சங்கர நாராயணா, என் கவலைகள் அனைத்தையும் நீக்க ஒரு ஆலயம் கட்டப்படட்டும். இறைவனே, என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். பக்தர்களின் தலைவரே, ஆண்டவரே, ஹரரே, நித்திய நெருப்பில் உமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும். நமோஸ்து. பெருமானையும் சாரத்தையும் துணிச்சலுடன் கடந்து வந்த இறைவனின் பாதங்களை நான் வணங்குகிறேன். மகிஷி ஹரரே, கற்களின் அதிபதியே, பிரம்மாவே, பரிபூரணனே, உமது கருணை என்னுடன் இணைந்து உமது பாதங்களில் என்றென்றும் தங்குவாராக. எனக்குள் கல்முகம் கொண்ட ஒருவராக மாற தாம் என் மீது கருணை காட்டுவீராக. கோவிந்தனின் ஆன்மாவின் கடவுளே, பசுவின் அன்பே, ஆண்டவரே பகவானே, பூமியை ஒரு சிறந்த இடமாக மாற்றிய பெருமானே, அதனால் ஆண்டவரே அகங்காரம் பாக்கியம் பெற்றது. இப்போது எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிட்டன. மங்களத்தை அருள்பவரே, இவ்வாறு அஞ்சலியை புகழ்ந்து பக்தர் பக்தியுடன் நின்று அவரை நோக்கி, மங்களகரமான அரசரே, பேச்சின் துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர உங்கள் இல்லத்திற்கு வந்த நான் பாக்கியம் பெற்றவன். நான் அங்கே வசிப்பேன். இவ்வாறு மகா பக்தை சபரி மங்களகரமான தபஸ்வினி தவம் செய்து மலைகளிலும் புல்வெளிகளிலும் மேய்ந்தாள். மிகுந்த மகிமையுடன் தவம் செய்து துணிச்சலுடன் வாழ்ந்த சபரி ஒரு பாலைவனமும் ஒரு இடமும் ஒரு கோவிலாக கட்டப்பட்டால் நான் வாழ்நாள் முழுவதும் பாலைவனத்தில் இருப்பேன். மனிதர்கள் பக்தியுடன் என்னை உருவமற்ற வடிவமாக மனதில் நினைத்தால் அது நல்லது. என் உருவத்தை நிறுவிய பிறகு ஒருவர் கோவிலின் முன் 18 படிகளை கட்ட வேண்டும். நான் விடாமுயற்சியுடன் உழைப்பேன். 18 படிகளின் சாரத்தை நான் உங்களுக்கு கூறுவேன். நான் ஒரு கை வளையமாக மாறுவேன். 5 புலன்கள், 8 உணர்ச்சிகள், 3 குணங்கள் அசைக்க முடியாதவை. பின்னர் அறிவும் ஒன்று சேரும். மேலும் பெரிய ஆத்மாக்கள் படிகளை பின்பற்றுவார்கள். நீங்கள் 18 படிகளை கடக்கும் போது 18 படிகளின் சாரத்தை காண்பீர்கள். மேலும் தாயின் மகிமையை காண்பீர்கள். கெட்டவன் என்னை அடைக்கலம் புகுங்கள். பழமே, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். நான் எனக்கு அறத்தின் பலனையும் கொடுத்தால் நீங்கள் அடைக்கலம் புகுவீர்கள். என்னுடன் உலகங்களை பாதுகாப்பவளாக மனசக்தியுடன் மஞ்சாம்பிகையின் அருள்மிகு வடிவம் இடது பக்கத்தில் நன்றாக கட்டப்பட வேண்டும். மேலும் தெய்வம் அங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடுமையான குரல் பணியாளான என்னுடன் மஞ்சம்மாவின் பக்கத்தில் நன்றாக கட்டப்பட வேண்டும். பக்தர் தவம் செய்த பாறை உலகங்களில் பக்தர்களால் சபரிமலை என்றும் அறிவிக்கப்படும். பிற்காலத்தில் சபரியின் நினைவுகள் வரும்போது நாங்கள் பாக்கியவான்கள். மகிபாலா, தாம் எனக்கு சங்கமம் கொடுத்தால் பம்பா கங்கைக்கு சமமாக பூமியில் புகழப்படுவாள். பந்தள நரோத்தமா, வழிபாட்டு புனித தலமான சபரிமலை காசிக்கு சமம். சபரிகிரி கோயில், சரசரகாணியம், கவிதன்னாவின் புகலிடம், உலகில் உள்ள அனைத்து தெய்வீக தலங்களும் கேட்கப்படும் இடம். சபரிமலையின் புனித கிழமை வழிபாட்டு தலமாகும். துணிச்சலான மற்றும் அச்சமற்றவர்கள் அவளுடைய பெயர் மஞ்சமாதா உணவு நிறைந்தது என்பதை அறிந்தாலும் என்னுடன் அரக்க மன்னன் பாபர் கூடி வழிபடுவார். காடு மகிஷி மாரியால் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடன் சபரிமலையின் சிலையை ஆலயத்தில் நிறுவி ஒரு நல்ல விழா நடத்தப்பட வேண்டும். மாமலா, வேத மந்திரங்களை மிக சிறந்தவர்களால் தினமும் உச்சரிக்க வேண்டும். உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் பேரின்பத்தில் வசிக்க மற்ற அசுர குழுக்களையும் வணங்க வேண்டும். இந்த வழியில் நான் என் கரத்தில் மோதிரத்தை பெற்று கலியுகத்தில் நன்றாக வசிப்பேன். ஆசைகள் ஒவ்வொரு கணமும் அதிகரிக்கும் போது, காலம் இழிவாக இருக்கும் போது கலியுகத்தில் 3 சிலைகளும் ஒன்றிணைந்து விரும்பிய சுப காரியங்களை செய்யும். உலகின் மிக முக்கியமான ஆலயமான சபர்யலா ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் உயிரிழப்பு நேரத்தை பார்த்து பழகிவிட்டனர். நானும் இப்போது தீர்ப்புகளை ஓதிக்கொண்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து நான் கூறுவதை கேளுங்கள். மகானே, நீங்கள் இறைவனின் கருணையை பெறுவீர்கள். தரிசனங்கள். தூய்மையான கற்புடைய பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் ஒரு குருவை கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் குருவை வணக்கம் போன்ற செயல்களால் ஆசீர்வதிக்க வேண்டும்.
3 பாதங்கள் மற்றும் நவாக்ஷரியால் ஆன மந்திரத்தை ஓதி குருவின் முத்திரையை அணிய வேண்டும். ஹரா என்பது சாஸ்திர பாதங்களால் ஆன மாலை என்றும் வணங்கப்படும் மாலை என்றும் நான் கூறுவேன். மேலும் முத்திரையும் ஒரு முத்திரைதான். அது ஹேமஹரா அல்லது வெள்ளி மாலை அல்லது ஸ்ரீமத் ருத்ராட்சத்தால் ஆன மாலையாக இருக்கலாம். துளசி மாலை கூட பெரியது. பூபதோதா பல்வேறு வகையான தங்கத்தால் ஆன மாலையாக இருந்தாலும் இறைவன் அதை மகிழ்ச்சியுடன் கேட்டாலும் கூட என் மையல் ருத்ராட்ச துளசியில் இருக்கிறது. ஐயகோ, அம்மாவின் பக்தர்கள் இப்படித்தான். கருப்பு நிற உடை அணிந்தவர்கள் பாக்கியவான்கள். அழகாக சாம்பலை தூவி சந்தன பசையை தொட்டேன். எப்போதும் நித்திய செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செழிப்புடன் வாழவும் பலனளிக்கவும் அதன் பின்னர் வேறே எதுவும் உடுத்த இயலாது. அம்மா பக்தர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள். உங்கள் அன்றாட பணிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்ய வேண்டும். தூய நிலையில் பானுவும் இறைவனும் முன் அமர்ந்திருக்கிறார்கள். நேசிக்கப்படுவதற்கு நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நவாக்ஷரி சனாதனம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம் ஜபிப்போம். நீங்கள் மற்றவர்களை சந்திக்கும் போது அவர்களை ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துங்கள். நான் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் காணப்பட வேண்டும். அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் விஷயங்களை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாலையும் புனித நீராட வேண்டும். நல்ல ஆலயங்கள், நீங்கள் அவற்றை கண்டு வரவேற்க வேண்டிய இடங்கள். உணவு மற்றும் தான தர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் அறத்தை அடைய பாடுபடும் ஒரு பக்தன். உணவை குறைந்தபட்சமாக வைத்திருக்க வேண்டும். பக்தர்கள் முடிந்தவரை தீமைகளை விலக்கி வைக்க வேண்டும். இரவில் உறங்குவதற்கு நீங்கள் தரையில் படுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் ஞானிகளின் எண்ணங்களை நினைவில் கொள்ள வேண்டும். சங்கமி கொள்ள மாமா பக்தர்கள் தான் மற்றவர்கள் வான்கரம். மனித குலத்தின் பாதை மனிதர்களிடம் உள்ளது. பக்தர்களை நிலத்தில் பயிர்களை பயிரிட வேண்டும். பசு வளர்ப்பையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் தூய்மை, மன தூய்மை, பேச்சின் தூய்மை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும். தினசரி விரதம் அது மிகையானது என்று நீங்கள் எண்ணினாலும் குறைந்தபட்சம் ஒரு மண்டலமாவது. பூபதி குலோத்தமரே, குறிப்பை கவனியுங்கள். பக்தர்களே, சத்தியத்தை உறுதியாக கடைபிடிப்பதே நோன்பு. தியாகம் செய்ய தகுந்த இன்பங்களை தீர்மானிக்கவும். உலக இன்பங்களை தியாகமாக கருத வேண்டும். ஒருவர் உடல் உறவில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவரின் தரிசனம் உங்களுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, பகவானே, நீங்கள் மன நிறைவுடனும் அமைதியுடனும் வாழட்டும். கன்னியை குறித்து ஆசைப்படு. காம வார்த்தைகளை பேசு. அதிர்ஷ்டம் கூட்டத்திற்கான நேரத்தை நினைத்து பாருங்கள். பாமினியின் இல்லத்திற்கு சென்று அங்கேயே தங்கி காமினியின் மணியிடம் கதையை கூறி பாமினியுடன் இணைந்து காமரா நதியின் இன்பங்களை அனுபவித்து இறைவனின் 8 செயல்களிலிருந்து விலகியிருங்கள். கடுமையான விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் சபரிமலையின் 2வது பக்தரான குருவை அடையலாம். பயணத்தை தொடங்கும் போது பையை எடுத்து செல்ல வேண்டும். இறைவன் கொடுத்தது போன்ற ஒரு தேங்காயை பையில் வைத்து கிருதமேந்தி என்ற மந்திரத்தை உச்சரித்து அதை வைக்க வேண்டும். பக்தர்கள் தாயாரை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். பக்தர்கள் தங்களிடம் உள்ள உணவுப் பொருட்களை சேர்த்து பையை கட்டி பொய் இல்லாமல் தலையில் வைப்பதன் மூலம் பயணத்தை பக்தியால் நிரப்ப வேண்டும். தாம்பூலம் பணத்தால் நிரம்பியிருக்க வேண்டும். தாய், தந்தை, குரு மற்றும் தட்சிணைகளுடன் வைத்திருக்க வேண்டும். அனைவரும் ஊர்வலமாக ஒன்று கூடி நவாக்ஷரிக்கு பிரார்த்தனை செய்து பயணத்தை தொடங்க வேண்டும். தலையை கைகளில் ஏந்தி காட்டிற்குள் சென்று குருவை வாழ்த்தி கைத்தவம் செய்ய வேண்டும். பாதையில் காணப்படும் பக்தர்களை நான் என்பது போல் வரவேற்க வேண்டும். பயணத்தில் அடியான் பாராவின் அடியான் வசிக்கும் கோட்டையை கண்டவுடன் நீங்கள் வயராவை வணங்க வேண்டும். தீய சக்திகள் அருகில் வராது. இறைவனின் பக்தர்களே, வலிமையான நவாக்ஷரி நீண்ட நேரம் எரியும் போது பஞ்சபனாரி தனது மகிஷி மதனை காண வந்தவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயின் பக்தர்களே, அழகிய இடங்களையும் ஏராளமான பனை மரங்களையும் வணங்குங்கள். மதனின் வலியை போக்கிய பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நதியின் இனிமையான நீரில் நீங்கள் நன்றாக நீராட வேண்டும். திங்கள்கிழமை கங்கையின் இனிமையான நீர் பக்தர்களின் அசுத்தங்களை நீக்குகிறது. பெரிய ஆத்மா சோம்பலில் நீராடிய பிறகு உங்கள் ஆடைகளை களைந்துவிட்டு சோம்பல் இல்லாமல் அந்த மலைக்கு செல்ல வேண்டும்.
அந்த மலைக்கு வந்தவுடன் என்னை வரவேற்று உடனடியாக என்னை வணங்குங்கள். அந்த மலையை கடக்கும் போது பெரிய மலை விரிந்து விரிந்து 7 தலை மலை காரிமலை மேருவுக்கு சமமான காரிமலையில் காரிமலை சிரிப்பின் இடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யானைகளும் ஐயப்பனின் ஊழியர்களும் தங்கள் மணிகளுடன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். யானைகள் யானைகளை பார்க்கும்போது நானும் அங்கேயே இருக்கிறேன் என்றும் நான் ஒரு அன்பானவன் என்றும் அவர்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். யானைகள் மேலே ஏறி கண்காட்சியில் நடனமாடும் பக்தர்களை நான் பாதுகாப்பேன். பக்தர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. மலைகள் அழிக்கப்படும் போது மகானே வலிமைமிக்க காரிமலை அழிக்கப்படும். பக்தர்கள் இனிமையான பம்பை நதிக்கரையை அனுபவிப்பார்கள். நீங்கள் தூய்மையாக ஓடும் பம்பையில் நீராடி உங்கள் மூதாதையர்களுக்கு காணிக்கை செலுத்தினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் மூதாதையர்களை பிரியப்படுத்த தானம் தவம் மற்றும் பிற பிரசாதங்களை வழங்கும் போது நீங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். நாம் பாம்பதா உணவில் பங்கு பெற்றாலும் இல்லாவிட்டாலும் என் பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பம்பத உணவில் பங்கு கொள்வதன் மூலம் என் பக்தர்கள் நிலத்தையும் மேய்ச்சல் நிலத்தையும் அனுபவிப்பார்கள். பின்னர் நீலஜல வந்திய சனங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள் கால் போன்ற கிரீந்தரரின் பாதங்களில் வந்து வணங்குவார்கள். மேலும் கைகளின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். நீலமல மேலாவில் பக்தர்களை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அவர்களின் பாதங்களின் தொடுதலை பெறுவீர்கள். பாதை இருவழி பாதையாக இருக்கும் குழிகளில் தீய தெய்வங்கள் மகிழ்ச்சியடையும் மேய்ச்சல் நிலங்களில் காணிக்கைகள் தாயின் வழிபாட்டிற்கு தகுதியானவை. மேலும் அடியாரின் கடுமையான குரல் தமக்காக காத்திருக்கிறது. நீலமலை என்பது தனது பக்திக்கு அர்ப்பணித்த துணிச்சலான தாய் வாழும் இடம். தியாக தலத்தையும் பக்தர்கள் பார்த்து புனித மரத்தின் அழகிய படிகள் தங்கள் காலடியில் வரும்போது ஏற்படும் நற்பேறு குறித்து அவர்கள் கூற வேண்டுமா? நரோத்தமா, நான் அதை கூறுவேன். படிகளில் 8 படிகளையும் பார்த்ததும் விடுதலை பெற்ற பக்தர்கள் தரையில் பணிந்து வணங்கி தங்கள் பாதங்களையும் உயர்த்தி அட்டஹசேன மந்திரத்தை உச்சரித்து தட்சிண பதம் சொல்ல வேண்டும். பின்னர் படிகளில் 10 முறை ஏறி அவர்கள் அன்னையின் முன்னிலையில் நுழைவார்கள். ஸ்ரீ கோவிலின் கிழக்கு பக்கத்திலிருந்து தாயாரின் ஸ்ரீகரம் உருவத்தை காணும்போது அவர்கள் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள். மேலும் ஆதிஷர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது எளிதல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீல தாமரையையும் கன்னங்களில் ஒளிரும் மாலையையும் காணும்போது அவர்கள் மிகவும் அழகான மற்றும் அழகிய மாலைகளை ஸ்ரீவத்சம் வணங்குவார்கள். பக்தர்களும் காண்பார்கள். அவர்கள் முழு நூலால் அலங்கரிக்கப்பட்ட உடலையும் தாமரை மலரால் அலங்கரிக்கப்பட்ட உடலையும் யோக பத்திரத்தையும் வணங்குவார்கள். மனம் இதயத்துடன் இணையும் பார்க்கும் பெரும் பாக்கியம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. சின்முத்திரத்தில் முத்திரையிடப்பட்ட நான் கன்னியாஸ்திரி. உலகின் பேரின்பத்தை ருசித்த பக்தர்கள் மெதுவாக 18 முறை உடாவை சுற்றி வர வேண்டும். அவர்கள் தங்கள் முழு பலத்துடன் காணிக்கைகளை வழங்க வேண்டும். மேலும் அவர்கள் விக்னநாசனத்திற்கு வணங்குவார்கள். அதை செய்ய வேண்டும். தடைகளின் ராஜா தென்னை மரமாக இருக்கும்போது அனைத்து பக்தர்களுக்கும் எந்த தடைகளும் இருக்காது. பின்னர் அன்னை சக்தி மஞ்சமாதாவின் ஆலயத்தை வலம் வந்த பிறகு மன்னவா மாமாதாசன் கடூரவன் உடனடியாக அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். தீய தெய்வத்தை வென்ற சக்தி வாய்ந்த அடியேன் பக்தர்களின் பாதுகாவலர் கடூரவன். ஆசீர்வதிக்கப்பட்ட மாமா பூததாசர் தலைவனை காணும்போது பக்தர்களுக்கு ஆசிகள் வரும். நவாக்ஷரியை நீண்ட நேரம் நாக்கில் வைத்திருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியுடன் கும்ப தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். கங்கை எனக்கு கொடுத்தால் சொர்க்க முனிவர்களுக்கும் எப்போதும் என்னிடம் வருவார்கள். அபிஷேக தீர்த்தம் கும்பதள தீர்த்தம். பக்தர்கள் எப்போதும் சாம்பல் தீர்த்தத்திற்கு வர வேண்டும். பக்தர் சபரி அவரது யோகம் சாம்பல் தீர்த்தமும் பூமியில் உள்ளது. மகானே, ஏதேனும் மீதம் இருந்தால் தானத்தை ஏழைகளுக்கு கொடுத்து மீண்டும் புனித சன்னதியின் முன் வர வேண்டும். வணக்கம் மற்றும் நமாஸ் பிரசாதங்களை உட்கொள்ள வேண்டும். ஆசிரியர் தனது ஆக்ஞையை எடுத்து மந்திரத்தை உச்சரித்து அவரது தலையில் உள்ள
ஆசீர்வதிக்கப்பட்ட முடியை கீழே இறக்க வேண்டும். நான் ஆசிரியரை மரியாதையுடன் வரவேற்று அவரது பாதங்களை உயர்த்தி மாமா மூதி என்று கூற வேண்டும். கற்பூரம் உச்சரித்து தூபமூற்றிய பிறகு நெய்முத்திரையை பக்தர்களின் கரங்களில் வைக்க வேண்டும். குருவிடம் சமர்ப்பித்த பிறகு நெய்முத்திரையை தட்சிணா ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று வெட்ட வேண்டும். முத்திரையில் தோன்றும் கடம் விப்ரோத்த மரத்தால் விரைவாக அபிஷேகம் செய்யப்படும் போது பக்தர்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிவார்கள். நரோத்தமா, பக்தர்களின் விழிகள் விரைவாக ஒளி பெறும். சாரம் நிறைந்த முத்திரை அபிஷேகம் செய்தால் தத்துவ தன்பாக்கியம் உண்மையாகிவிடும். பக்தர்களை நான் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். தெய்வீக முத்திரை அபிஷேகம் செய்தால் அதை உண்மையால் எரிப்பேன். 5 கூறுகளில் தோன்றும் ஆன்மா மார்பில் வழங்கப்படும். நெய் முத்திரை மார்பில் வழங்கப்படும். 5 கூறுகளால் ஆன மரத்தின் உடலும் 5 வழிகளில் நெய்யப்பட்ட ஆன்மாவும் தீர்மானிக்கப்பட்ட மரத்தால் தீர்மானிக்கப்பட்ட வடிவங்களை எடுக்கும். தீர்மானிக்கப்பட்ட மரத்தில் பக்தர்கள் முத்திரைகளை உருவாக்குகிறார்கள். பெரியவரே, தேங்காய் பசுவின் பாலால் நிரப்பப்படும் போது உறுதியானது. தாயின் பக்தரான பெரியவரே, நான் இறைவனிடம் அடைக்கலம் தேடுகிறேன் என்ற மனப்பான்மையில் பக்தர்கள் ஆன்மாவின் வடிவமாக மாறி முத்திரைகள் தாயின் பாதங்களுக்கு சுயமரியாதையை கொண்டு வரும்போது சுயமரியாதை என்பது தாயின் சுயமரியாதை. ஆன்மாவை ஆத்ம வடிவம் என்று அழைத்தால் ஆத்ம வடிவங்கள் சேரும். அத்வைதக கோட்பாடுதான் பெரியது. கொள்கை எந்த பொய்யும் கூறாமல் எண்ணெய் முத்திரையை வெளிப்படுத்துகிறது. பக்தர் சேவகர் கலிகாலத்தில் பக்தர்களை பாதுகாக்க மரண உலகில் ஆட்சி செய்வார். எண்ணெய் அபிஷேகம் கடவுள் என்று அழைக்கப்படும் காலம் வந்தால் தெய்வீக மனிதர்கள் அனைத்தையும் அடைவார்கள். மனதின் தெய்வீக செயலால் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இறப்பார்கள். கிருத்தாபிஷேகத்தின் பிரசாதத்தை பெற்ற பிறகு நான் உங்களுக்கு ஒரு வில்லுடன் என் வணக்கங்களை சமர்ப்பிப்பேன். என் மூத்த சகோதரருக்கு என் வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பேன். நான் ஒரு வில்லுடன் உன்னை வணங்குவேன். நான் ஒரு வில்லுடன் உன்னை தரிசிப்பேன். நான் பின்னோக்கி நடப்பேன். மிகுந்த பக்தியுடன் படிகளில் இறங்குவேன். நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் காணிக்கை வைப்பேன். நான் பாக்கியவான்களின் வீடுகளில் வசிப்பேன். என் பக்தர்களின் ஆசீர்வாதங்களை அதிகரிப்பேன் என்று நான் கூற வேண்டுமா? நற்செயல்களை செய்வதன் மூலம் இறைவனின் பக்தர்கள் உலகியல் மற்றும் மறு உலகியல் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். நுணம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இறைவனின் ஆசிகள் அனைவருக்கும் நிச்சயம். இவ்வாறு பக்தர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆட்சி செய்வார்கள். பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்ட ராமர் ஒவ்வொரு இதயத்திலும் ஆட்சி செய்வார். நான் அங்கு சென்று அவரை வணங்குவேன். மன்னவ மன்னரே, பிறகு வேறு என்ன தேட வேண்டும்? மதமற்றவர்களுக்கு, கொள்கைகள் இல்லாதவர்களும் ஒட்டகத்தை கூட தேடாதவர்களும் கலி காட்டில் அதை காண மாட்டார்கள். மில்லியன் கணக்கான பிறப்புகளில் வலைக்குள் இருக்கும் தூய பூங்காவிலும் அதை காண மாட்டார்கள். ஒரு நபர் சந்தையில் பணத்துடன் வர்த்தகம் செய்ய முடியுமா? ஆழமற்ற குழியில் புல்லை தின்று ஒரு துண்டு ரொட்டியை உட்கொண்டால் அவர் ஒருபோதும் நட்சத்திர மண்டலங்களை அடைய முடியாது. அவர் சந்தன மரத்தில் யுகங்கள் வாழ்ந்தாலும் பாம்புகள் அதன் நறுமணத்தை அனுபவிக்க முடியுமா? மனித குலத்தின் ஆண்டவரே, நான் வேறு இனத்தில் பிறந்திருந்தாலும் மனிதர்களில் நானும் மிகவும் அழகானவன். நான் தெய்வங்களை நீதிமான்களாக வணங்கினாலும் நான் இன்னும் ஒரு பக்தியுள்ள சேவகன். திருமகர் சங்கராந்தியின் புனித நாளில் நான் கோவிலுக்கு பிரார்த்தனை செய்து தரிசனம் செய்கிறேன். என் எல்லா நற்பண்புகளும் நிறைவேறும். உங்கள் கருணையால் இந்த நல்ல நாளில் நான் உங்களிடம் வந்துள்ளேன். சுவாமியே சரணமையப்பா, என்னிடம் தஞ்சம் அடைவாயாக. ஐயா, நான் நலமாக இருக்கும்போது நானும் சென்று சபரியுடன் சேர்வேன். அன்று அவள் திரேதாயுகத்தின் சகுனத்தை வழிபட்டதால் அவள் மீண்டும் சபரியாக ஒரு பிறவி எடுப்பாள். இன்று அவள் பிரம்மதேவருடன் ஐக்கியமாகி கன்னியாஸ்திரியாக இன்னொரு பிறவி எடுக்க மாட்டாள். என் இதயத்தால் குலம் அவளுடைய சாம்பலால் நிரப்பப்படும். மில்லியன் கணக்கான பக்தர்கள் தங்கள் துக்கங்களை சுத்தம் செய்ய பஸ்மவாமியில் புனித இடங்களை உருவாக்கியுள்ளனர். சாம்பலை பூசுவதன் மூலம் தூய்மை அடையப்படுகிறது. பஸ்மவாமியில் நீராடுவது ஒரு புனிதமான நடைமுறை. 7 பெருங்கடல்கள் மற்றும் 7 நதிகளை
அடைந்தாலும் கோடிக்கணக்கான மனிதர்களின் நன்மைக்காக ஒளியில் புனித நீராடல்கள் பிரபலமானவை. மேலும் சாம்பல் பாவ மன்னிப்புக்காக அறியப்படுகிறது. பின்னர் இடது பக்கத்தில் நான் சாம்பல் குளத்தை காண்பேன். பின்னர் நான் மரண உலகத்திற்கு திரும்புவேன். மகானே, பின்னர் நான் மரண உலகத்திலே இருப்பேன். மகானே, பூமியில் தனது கொடூரமான தினங்களில் அக்கறையின்மையின் குணங்களால் சோர்வடைந்திருக்கும் மரண களி இறந்தவர்களின் கோவிலான சர்யாலயாவின் சாம்பல் நீரில் நீராடி பேரின்பத்தை அளித்து பாவங்களை தூய்மைப்படுத்தி நித்திய செழிப்பை வழங்குகிறார். கடவுளே, தூய பிரம்மனே, இறைவன் மகிழ்ச்சியை அளிக்கிறார். 18 கோயில்கள். காலம் பூமி, நீ எனக்கு ஒழுக்கமின்மையை கொடுத்தால் நான் நரகத்தில் இருப்பேன். நான் நரகத்தில் இருப்பேன். நீ எனக்கு ஒழுக்கமின்மையை கொடுத்தால் நான் செல்வத்தால் நிரப்பப்படுவேன். நீதிமான்கள் துக்கத்தால் துன்பப்படுவார்கள். நீ எனக்கு நோய்களை கொடுத்தால் நான் கடலில் மூழ்கி விடுவேன். உலகம் ஒரு தடயமும் இல்லாமல் எரித்து சாம்பலாக்கப்படும். நீ எனக்கு ஒழுக்கமின்மையை கொடுத்தால் நான் நரகத்தில் இருப்பேன். தவக ராஜ்யம் மிக பெரியது. சைலேந்திரனம் ஸ்ரீ மகா சஹ்யாச்சிலே தபம் செய்து மகிழ்ச்சியடைந்த ஒரு மத பக்தன் பிரம்மதேவரின் சங்கமத்தை அடைந்த ஒரு பாக்கியவான். உலக நன்மைக்காகவும் உலக நன்மையிலும் பாக்கியவான். 4வது யுகமே ஜமதக்ஞாயர் தனது இதயத்தில் விரும்பியது போல. பின்னர் பார்கவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் மலையா நதிக்கரையில் 17 தெய்வீக இடங்களில் நிறுவப்படுவேன். பார்கவர் எனக்கு அருள் செய்தால் உலகமும் அஷ்ட தசாலயங்களால் ஆசீர்வதிக்கப்படும். நானும் அஷ்ட தச க்ஷேத்திரங்களில் ஆட்சி செய்தால், நான் கோபமடைந்தால் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். கிரகங்கள் தெய்வங்களின் உயிராக மாறும் என்றும் கலிகாலத்தின் அனைத்து நரக உயிரினங்களின் துன்பத்தையும் குறைக்க சபர்யாலயத்தை ஆசீர்வதிப்பேன் என்றும் கூறுவேன். பின்னர் நான் குலதேவன், எனக்கு பெயர் 16 பிற கோயில்கள் மற்றும் இடம் தெரியும். அம்மா, கலி என்ற இழிவான பெயர் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறது. 18 என்ற பெரிய எண்ணை கேட்கும்போது நான் அதிர்ச்சி அடைகிறேன். மனித உடல் 3 பாதங்களால் ஆனது. அவை 6 சக்கரங்களை உருவாக்குகின்றன. மேலும் சிவபெருமானின் மந்திரத்தை துவயாத்திரத்தில் உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு சக்கரத்துடன் இணைத்து 6 சக்கரங்களையும் துவயாத்திரத்தில் கடக்க வேண்டும். இந்த வழியில் 6 சக்கரங்களையும் கடக்கும் போது மஞ்சுள கனை மூர்த்த லிங்கலில் காணலாம். 18 என்னை மகிழ்விக்க என்ன முடியும்? மகிழ்ச்சியுடன் 18 வசனங்களை ஓது. மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் தாயின் வடிவமாக மாறுவேன். பரசுராமர் சபர்ய ஆலயத்தின் இறைவனை புகழ்வார். பின்னர் தாயின் மகிழ்ச்சியுடன் மற்ற தெய்வீக அங்கங்கள் அத்ரி மன்னரின் உன்னத அங்கங்களும் இணைவார்கள். தெய்வீக சபரிமலை, பொன்னாலய மலை, ஸ்ரீ பாதகிரி, மகா நீலக்கல் மலை, நீலமாமலை, சுற்றியுள்ள மலைகள் ஷியர் மாதங்கிரி, காட்கி, கவுண்டர், கிரீந்திரம், சுந்தரகிரி, நாகபர்வதம், தேவர்மாலா, மயிலாட், ரிஷப பந்தி மலைகள், 7 சிகரங்கள், சூடான அழகான தோடர், தலபாரா, இஞ்சிபாரா, புதுச்சேரி மலைகள். பெயரால் இந்த 18 மாமல மலைகள் மாமகாவின் மையல் நாயகர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. 9 எழுத்துக்களை கொண்ட மையல் நாயகர் நிறுத்தாமல் 18 நாமங்களை கூறி நிமிர்ந்து நிற்கும் எவரும் மாமகத்தின் ஊழியர்களாக ஆட்சி செய்கிறார்கள். மேலும் கலிகாலனின் பாவங்கள் நேராக்கப்படுவதில்லை. வானம் இருண்டு கிடந்தாலும் கூட உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கோயில் கட்டப்படும். உண்மையில் அன்னையின் பக்தர்கள் பல்வேறு நாடுகளில் தங்க கோயில்களை கட்டி என்னை பிரதிஷ்டை செய்வார்கள். இருப்பினும் நான் தயக்கமின்றி கூறுகிறேன், பெரிய ஆன்மாவை, பக்தரின் வசிப்பிடம், பக்தரின் மானம், ஆன்மாக்கள் கோயில்களையும் குடும்பங்களையும் ஆளுவார்கள். கோயில்களை குறித்த அறிவு எரிக்கப்படும். நான் கோயில்களை அறிந்தவன் என்ற கொள்கை எரிக்கப்படும். கொள்கைகள் 18 படிகள் என்றால் மக்கள் என்னை தெளிவாக காண முடியும். நீங்கள் கொள்கையின் இரகசிய படிப்புகளில் ஏறும்போது நான் கோவிலை அடைவீர்கள். 6 அடிப்படை சக்கரங்கள்
ஒவ்வொன்றிற்கும் 3 கொள்கைகளை நீங்கள் கட்டளையிடும்போது கொள்கையின் மதிப்பு ஒளிரும். மேலும் என்னுள் பாதையை கண்டறிய நீங்கள் 18 படிகள் ஏறுவீர்கள். எனவே நீங்கள் 18 படிகள் ஏறும்போது அகுலஹீனத்தின் பக்தர்களும் என்னை காண்கிறார்கள். கோவிலை அறிந்தவன் ஆன்மாவாக இருப்பவர், கோவில் வாசியாக இருப்பவர், சாராம்சமாக இருப்பவர் என்னை பார்க்க 10 அடிகள் எடுத்து வைப்பது நல்லது. நான் கூறியது ஏற்கனவே தெளிவாகவில்லையா? 18 படிகள் ஏறும்போது நீங்கள் உங்கள் எல்லா துக்கங்களையும் கடந்து அமைதி உலகத்தை அடைந்திருப்பீர்கள். அமைதி உலகத்தை அடைபவர்கள் அருகாமையின் அனைத்து நன்மைகளையும் வடிவத்தின் சாயல்களையும் அடைவார்கள். ஒற்றுமை இருக்கும்போது ஒற்றுமையை கொடுப்பவர் அதை இனிமையாக தேர்ந்தெடுப்பார். சாலோக்கியம், அருகாமை, ஒற்றுமை மற்றும் ஒன்றியம் நீங்கள் மகிழ்ச்சிக்காக இருப்பதாக சொல்லவில்லையா? சுவாமியும் திரிலோகேஸ்வர் தனது தந்தையையும் இதை சொல்லிவிட்டு, பந்தியானன மமதாதா, புனித தலங்களை வணங்கும் தூயவரான மம, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் சிறந்த பக்தன், முனிவர் மணமகன் மாதிரி சிலையை நன்றாக நிறுவி அன்று உடனிருக்க வேண்டும். மங்களம் நிறைவேறட்டும். இன்று நான் புறப்படுகிறேன். பந்தியானம் மமததா, என்னுடன் தந்தையும் மகனும் துக்கப்படக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, சேவகன், உங்கள் மனதில் வருத்தப்படுவதற்கு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா? தந்தையே, நான் பிரபஞ்சத்திற்குள் இருப்பேன். இரு உலகங்களுக்கும் இறைவன், அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன், உயிரினங்களின் இறைவன் நான் எப்போதும் என் சொந்த முன்னிலையில் இருக்கும்போது ஏதேனும் பிரிவு அல்லது பிரிவு இருக்குமா? எல்லாவற்றிலும் இருமையற்ற தன்மை மற்றும் இருமையற்ற தன்மையின் உறுதியை நிறுவிய பிறகு உங்கள் மனம் தந்தையின் அன்பால் நிரப்பப்பட்டால் தந்தையே ஆத்மா, தந்தை மகிழ்ச்சியால் மகிழ்ச்சி அடைவார். நான் தந்தையின் பணியால், தந்தையின் பக்தரான நீங்கள், நான் பக்தியின் அடியாள். ஓ தந்தை, கோவில் நிலைப்படுத்தல். நிச்சயமாக அச்சுதன் பக்தர்களின் மனதை மகிழ்விப்பார். ஸ்ரீ ஐயப்பா, என் பக்தன், கடவுளே, தூய உள்ளம் கொண்ட ராஜசேகர பெருமாள் ராஜாவின் மகன் ராஜாவின் அரண்மனையில் வசித்து வந்தார். அவர் தனது தந்தையாக தேவர்களின் கடவுளாக இருக்க தீர்மானித்தார். பெரிய கிரீந்திரர் சபரி சைடம் தன்னால் சூழப்பட்டிருப்பதையும் அது நன்றாக அமைக்கப்பட்டிருப்பதையும் கண்டதும் பெரிய மன்னர் அவரை வணங்கி நபாக்ஷரி பாக்கியவான் என்று கூச்சலிட்டார். சுவாமி, நான் உம்மை அடைக்கலம் புகுகிறேன். ஐயப்பா சுவாமி, நான் தம்மை அடைக்கலம் புகுகிறேன். ஐயப்ப சுவாமி, நான் உம்மை அடைக்கலம் புகுகிறேன். ஐயப்ப சுவாமி, நான் தம்மில் அடைக்கலம் புகுகிறேன். ஐயப்ப சுவாமி, தாய் மனமே, வாழ்க்கையின் எஜமானாக வசிக்கின்றவனே, உயிரினங்களின் பாதுகாவலனே, உயிரினங்கள் வெப்பத்தில் இருக்கும்போது கருணை காட்டுபவனே, வாழ்க்கையின் உயிரினங்களே, மகா கருணை உள்ளவனே, பெரிய மன்னர் தெய்வத்தை புகழ்ந்த போது ராஜா தனது தலையை ஒரு சிலுவையில் தூரத்தில் தான் ராஜா தனது தலையை பார்க்கவும் தனக்குள் இருக்கும் தெய்வீக இன்பங்களை உணரவும் முடிந்தது. காட்டை கண்ட ராஜா உடனடியாக வணங்கி ஆனந்தத்தில் நீராடினார். மகிழ்ச்சியில் விழிகள் தெய்வங்களின் காலடியில் தங்கள் மகிழ்ச்சியை பொழிந்த போது கருணை உள்ளம் கொண்டவர், ஆசைகளின் கடவுள், ஆசைகளை அழிப்பவர், பேரின்பத்தின் வடிவத்தில் தோன்றி அனைத்து ஆசைகளையும் அழிக்க முயன்றார். நாங்கள் ஏழைகள், பெரிய ரத்தினமே, எங்கள் தாய் தந்தையை கேட்பவர்களுக்காக கதைகள் சொல்லப்பட்டவர்களைப் போல கடந்த காலத்தில் நாங்கள் விவாதங்களை செய்துள்ளோம். ஆனால் எங்கள் உரையாடலின் நேரத்தை கடக்க முடியாவிட்டால் நாங்கள் என்றென்றும் சிக்கலில் இருப்போம். தர்மத்திற்காக உலகில் வாழ்பவர்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். எங்களுடன் இணைந்தவர்கள் எங்கள் பாதத்தில் தெரிந்து கொள்ளட்டும். அம்மா, அனைத்து உயிரினங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உலகளாவிய இறையாண்மையை அடையட்டும். பின்னர் எல்லாவற்றின் முடிவும் உன்னிலும் என்னிலும் இணையட்டும். ஏழைகளின் பாதுகாவலர், தர்மத்தின் கடவுள், ஏழைகளின் இறைவன், ஏழைகளின் ஆசீர்வாதங்களால் மகிழ்ச்சியடைந்த மன்னர் இறைவனின் பாதங்களை வணங்கிய போது மெதுவாக தெய்வங்களுக்குள்ளும் காலப்போக்கில் சிவப்பு சூடான அந்தர்தானத்தின் பாடல்களை பாடினர். மன்னரும் ராஜ்யத்தின் மற்ற மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தரையில் பணிந்து வணங்கினர்.
தேவர்களின் பனை மணம் கமழும் பாதங்களில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீக குரல்களை கேட்டு புனித சிவப்பு சூடான அந்தர்தானத்தின் பாடல்களை பாடினர். அறிவியலின் பணியால் தூய்மையானவன் பெரியவன். மகா முனிவர்களே, உங்கள் வெப்பம் அனைத்தும் நீங்கி பூமியின் கருணையால் மேலே குறிப்பிட்டபடி சாஷ்டியாவின் சேவைகளை செய்து பூமிக்கு யாகங்களை செய்யுங்கள் என்று சௌனகேஸ்வர முனிவர்களும் பிரம்மா மற்றும் சூத முனிவர்களும் சொல்லவிருந்த போது ஏவமங்கோதி முனிவர்கள் தர்மத்தின் ஆசிரியரான ஒரே பரபிரம்மனை நினைவு கூர்ந்து உடனடியாக தெய்வங்களிலும் மூழ்கிய போது முனிவர்களும் இறைவனின் சிந்தனையுடன் பூமியை மறந்து யார் தொலைந்து போவார்கள் என்று கேட்டார்கள். சூதனும் முனிவர்களும் ஒன்றாக இருக்கும் வரை அசுரர்களின் இறைவனுடன் இணைப்பதில் பெரிய அதிசயம் பூமியில் உள்ள மக்களான நமக்கு ஏற்படும் அனைத்து நரகத்தையும் நீக்கும் என்று நான் கூறுவேன். நரகத்தின் அதிபதி அனைவராலும் மிகவும் கருணையுள்ள ஹர நாராயணர் மிகுந்த விருப்பத்துடன் நபாக்ஷரியை உச்சரிக்கிறார். இதயத்தில் இருங்கள். கடவுளே, கலியுகம் வருவதை குறித்து நினைப்பவன் மிகவும் துக்கங்களால் நிறைந்திருப்பதால் இறைவனின் கதைகளை அறிய மிகவும் ஆர்வமாக இருக்கிறான். எனவே தயவு செய்து அவரை மன்னியுங்கள். அறிவு உள்ளவர்கள் கருணை காட்ட கூடிவிட்டனர். நானும் பணிகிறேன். அறிவின் கேதாரரே, சபரீஷத்தின் ஆண்டவரே, அரிய இறைவனின் பாதங்களில் வணங்குகிறேன். ஆண்டவரே, கலிஹந்தத்தால் எப்போதும் பாதுகாக்கப்படுபவரே, கருணை உள்ளவரே, தலைவரே, பகவானே, தீமையிலிருந்து விடுபட நீங்கள் எப்படி கீதையை ஓத முடியும்? ஆண்டவரே, கடந்த காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவரின் பாடல்களை பாடினேன். ஆசீர்வதிக்கப்பட்டவரை புகழ்ந்து பாடினேன். மனிதனின் வார்த்தைகள். நானும் என் இதயத்தில் இறைவனின் கதைகளை ஊதினேன். பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை பகவத்கீதையில் தயவு செய்து சேர்த்துள்ளேன். கொடூரமான கலிதாவின் கொடூரமான பொழுதுபோக்குகள். முடி மரத்தின் இடம் மற்றும் நேரம். இந்த நேரம் மற்றும் இடம் மாற்றப்படட்டும். பூததியின் ஆண்டவரே, கடவுளே, பகவானே, பரதத்தின் இன்பங்கள் அவை ஓய்வெடுக்கட்டும். பரயகுப்தா, கடவுளே, பகவானே, பாவிகளின் தலைவரே, பரதங்களின் ஆண்டவரே, சாஸ்தா, திருமணத்தை அளிப்பவரே, அன்பை அளிப்பவரே, திருமணத்தை கொடுப்பவரே, கருணையுள்ள வாரமே, நாங்கள் உங்களை வணங்குகிறோம். ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.